வெல்கம் டு வாணிதிஸ் கிச்சன். வாங்க ஒரு ரவா உப்புமா ப்ரீ மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கேன். இது ரொம்ப அவசர தேவைக்கெல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நமக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் எங்கேயாவது ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கிறாங்க, ரூம் எடுத்து சமைச்சு சாப்பிட்றாங்க, அவங்களே இல்லை வெளியூரில் போய் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தமிச்சிங்கன்னா இது அதாவது வெங்காயம் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க முடியும், வெளியில் வைக்க முடியாது. வெங்காயம் போடாமல் எங்களுக்கு வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா மற்ற இன்க்ரீடியன்ட் மாத்திரம் போட்டு நீங்கள் பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வெளியிலே வச்சுருந்தா கூட ஒன்றுமே ஆகாது, பூச்சி கூட எதுவும் வராது. நம்ம நல்லா வறுத்துடுறதுனால இதுக்கு நான் 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கேன். 5 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 5 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடுகு. என்ன பண்ணுறோம், இது ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம போட்டு செஞ்சு வச்சுருக்கோம். தேவைப்படும் போது மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி கொதிக்க வச்சு அதில் ரவையை கொட்டி கலந்துட்டிங்கன்னா போதும். உப்பு எல்லாம் இதில் சேர்த்து விடுறோம், எதுவுமே வேலை கிடையாது. தண்ணி கொதிக்க வச்சு போட்டு கலந்துட்டு சிம்மில் வச்சு மூடிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எடுத்துட்டா போதும். எனக்கு நிறைய எண்ணெய் ஊற்ற முடியாது நாம் இப்போ, அதனால் எண்ணெயை நீங்கள் அதுக்கப்புறமா எடுக்கும்போது 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், இல்லை நெய் போட்டு சாப்பிட்றீங்கன்னா நெய் விட்டுக்கலாம். இது பொரியட்டும். பருப்பு செவந்துருச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்தேன். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் காஞ்சி மிளகாய் கூட போட்டுக்கலாம். காஞ்சி மிளகாய் போட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாது. இன்னுமே கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் தான் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் பச்சை மிளகாயும் வெங்காயையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க, காஞ்சி மிளகாய் போட்டுங்க. கை சேர்த்துட்டு கலந்துப்போம். நல்ல ரவையை வறுத்துருங்க. தேவையான உப்பை போட்டுடுறேன், தூள் உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா சலசலன்னு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அப்படியே ரவையை போட்டு கிளறிட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு எடுத்தால் சூப்பரான உப்புமா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.